நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. எல்லாருமே ஓவரால் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கொடுத்த கரெக்டாக எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். த்ரில்லர் மூவி தானே, நல்லா இருக்கு. எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம். தொய்வெல்லாம் போகுது இல்லை, எல்லாம் நடிச்சிருக்குது. அப்படி நமக்கு ஒன்றும் வழக்கமாக வர்ற மாதிரிலாம் தோணல. பட் நல்லா இருக்கு, உட்காந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காங்க. இல்லை போர்லாம் அடிக்கல, விறுவிறுப்பாக இருக்கு, நல்லா இருக்கு. மியூசிக்கும் ஆகும். கண்டிப்பாக நல்லா இருந்த தலைவா. படம் நல்லா இருந்து பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம், குழந்தைகள் பார்க்கலாம். ஒரு த்ரில்லர் மூவி தான், ஆனால் குடும்பத்தோடு பார்க்கலாம் தலைவா. படத்தில் என்ன பிடிச்சிருந்துன்னா ஆர்ஆர் நல்லா பண்ணியிருந்தாங்க, இசை நல்லா இருந்தது. என்ன ஒன்று, அது வந்து எமோஷனில் ஒரு தப்பு நடக்குது, அதை மறைக்க தான் அந்த இது. விறுவிறுப்பாக இருக்குது தலைவா. அண்ணா வணக்கண்ணா. விறுவிறுப்பாக இருக்குது தலைவா. 100 கோடி 200 கோடி செலவு பண்ணுற படத்தை இது எவ்வளோ பிரமாதான படம். அது 50 கோடி செலவு பண்ணி விளம்பரப்படுத்தி கட்டாயப்படுத்தி பார்க்க வைக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் இதை வந்து மீடியாக்கள் கட்டாயப்படுத்தி படம் பார்க்கணும். நல்ல படம் பாருங்கள். நம்ம ஒரு பொழுதுபோக்குக்காக படம் பார்க்குற நேரம் போக்கு தானே வரும். படம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது தலைவா. வசந்தரவி பிச்சு வதிட்டார். அவருக்கு ஒரு வித்தியாசம் மூவி தான். நான் பார்த்து சொல்லிட்டு தான் வந்தேன், படம் நல்லா இருக்கு தலைவா, நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சின்ன என்ன ஒரு பையன் நெகட்டிவ் பண்ணியிருக்கான், அவன் நல்லா பண்ணியிருக்கான். எல்லாரும் பார்க்கலாம், நீங்கள் பார்க்க வைங்க படத்தை. இது மாதிரி படத்தை பார்க்காம எந்த மாதிரி படத்தை பார்க்க வைப்பீங்க சொல்லுங்க? எந்த மாதிரி படத்தை? எல்லா ஊர்ல இருந்து நடிகர்கள் நடிக்க வச்சு படத்தை பார்க்க வைப்பீங்களா? இது மாதிரி படத்தை பார்க்க வைங்க, அப்பதான் நீங்கள் நான் நல்லா இருக்க முடியும். குறையில நிறைதான். இதை குறைச்சோன்னா அவனுக்கு கண்ணு தெரியாம வந்து பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். நான் படம் உண்மையாக சூப்பராக இருந்துச்சு, ஒர்த் வாட்சபிள். இல்லை, நான் படமே உங்களுக்கு 2 hours தான் க்ரைம் மூவி. ஸோ எனக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக தோணுச்சு. ஸோ இந்த பிளாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. நான் மெயினாக வந்து பார்க்க வந்தது இவங்க பண்ண அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம். ஸோ ஆன்லைன் ப்ரொமோஷன் வந்து இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கும், இந்த அளவுக்கு ப்ரமோஷன் பண்ணுறாங்க. ஸோ மூவி எந்த அளவுக்கு இருக்குன்னு தான் நான் மெயினாக பார்க்க வந்தேன், அட்வர்டைஸ்மெண்ட் வச்சு தான். ஸோ நல்லா ஒர்த் வாட்சபிளாக இருக்குது. மியூசிக் டைரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். டேரக்டர்ஸ்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மூவின்னு ஐ திங்க் ஸோ, ஐ டோன்ட் நோ. பட் அவரும் செம்மையாக பண்ணியிருக்காரு. இல்லை, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்குது. நீங்கள் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு இன்டர்வலே செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் கன்ஃபார்ம் வந்து தேட்டரில் எல்லாரும் வாட்சபிள் மூவி தான். ஸோ இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு நீங்கள் இந்திரா மூவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குறைகள்னு எனக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் மூவி அவங்களுக்கும் ஸோ நல்லா கிறிஸ்பியாக தான் போகுது. இதுக்கப்புறம் எல்லாரும் இம்ப்ரூவ் பண்ணுறது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பெஸ்ட் மூவினா ஃபார் இந்த எல்லாரும் ஃபேமிலியோட வீக்கெண்ட்ஸ் இந்த மூவி வந்து என்ஜாய் பண்ணலாம். படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. த்ரில்லர், பேக்ரவுண்டு, மியூசிக்கு, ஆக்டிங்கு எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. த்ரில்லர் மூவி தான் ப்ரோ. அது கான்செப்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது. அவங்க வந்து கண் பார்வை தெரியாமல் அவங்க ஒரு பண்ண தப்புக்கு வந்து ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. விறுவிறுப்பாக தான் ப்ரோ இருக்குது. இதே இப்போலாம் சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லாமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாருமே பார்க்கலாம். இல்லை போரெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாம் நல்லா இருக்குது. இல்லை பெஸ்ட்டு தான், நல்லா தான் இருக்குது. நல்லா இருந்தது, என்கேஜிங்காக இருந்தது படம். நல்லா பார்க்கலாம். நல்லா மியூசிக் போட்டிருக்காங்க, பார்க்கலாம். படத்துலையா எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மியூசிக் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் நல்லா தான் இருந்தது. நல்லா போர்லாம் அடிக்கல, என்கேஜிங்காக இருக்குது, பார்க்கலாம். இதுலையா ஒரு அப்படிலாம் எதுவும் கிடையாது. பட் ஆனால் ஒரு த்ரில்லர் படம், ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் மூவி மாதிரி நல்லா தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. இல்லை ப்ரோ, எல்லாம் கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு சைக்கோ த்ரில்லர் ப்ரோ. த்ரில்லர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வசந்தரவி வந்து கொஞ்சம் காமாக ஒரு பிளைண்டாக நடிச்சிருந்தார். இன்ட்ரோல் பிளாக்லேருந்து அவர் கொஞ்சம் வயலண்டாகி அவர் கொஞ்சம் ஆக்ஷன் பிடிக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் சுனில் ப்ரோ ரொம்ப கொடூரமாக நடிச்சிருந்தார். அவரை எதிர்பார்க்கல. செகண்ட் ஹாஃபில் தான் ஏதாவது வெயிட்டாக கொடுக்குற மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் இன்னும் ட்விஸ்டர்ஸ் நிறையா இருந்துச்சு. புது வில்லன் வந்தார், அது கொஞ்சம் நல்லா போச்சு. அனைகா சுரேந்திரன் நடிச்சிருந்தாங்க, அவங்களோடதும் ரொம்ப ஒரு மாதிரி க்யூட்டான ஒரு போர்ஷன் நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களும். குறைன்னு இதில் ப்ரோ. படத்தில் ஆக்சுவலி ப்ளஸ்ன்னு சொன்னால் ஷார்ட்டாக டக்குன்னு முடிச்சிட்டாங்க ஒரு 2 hours. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டோரியும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. படத்தோட ட்ரீட்மெண்ட்டே ஓவராலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். இல்லை போரே அடிக்கல. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாருங்க. வசந்தரவி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வழக்கமான படம் மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. கண்டிப்பாக பாருங்க. மியூசிக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இல்லை குறைகள்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாருங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சினிமாட்டிக் லாங்குவேஜோட ஒரு த்ரில்லர் ஃபிலிம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. வசந்தரவி சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ஹாலிவுட்டிஷாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. படத்தில் த்ரில்லர் எலிமெண்ட்ஸ் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஆக்டர்ஸ், ஹேட்ஸ் ஆஃப் டு த ஆக்டர்ஸ். மற்றபடி டைரக்டர் ஹஸ் டன் அ குட் ஜாப்.
வழக்கமான த்ரில்லர் படம் இல்லாமல் அவங்க நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நல்லாவே இருக்கு. வசந்த் ரவி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு சீன் இருக்கும், அதில் வந்து அவரோட ஓகே ரொம்ப ஸ்பாய்லராக இருக்கும், ஆனால் நிறைய சீனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. தாராளமாக வந்து பார்க்கலாம், சூப்பராகவே இருக்குது. நல்ல வேர்தியான ஃபிலிம். இப்போது நடுவில் இப்போ நம்மளுக்கு எந்த மூவிஸும் இல்லாதனால இந்த மூவி நிஜமாலே வேர்தியாக இருக்கும், வந்து பாருங்கள். குறைகள் எனக்கு தெரியல, எதுவும் படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தா என்டர்டெய்னிங்காக இருக்கும். லைக் போன 5 மினிட்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகி படம் போயிட்டே இருக்கும், கிளைமேக்ஸில் தான் நிற்கும். படம் சூப்பராக இருந்துச்சு. இட்ஸ் ரிட்டன் டைரக்டட் பை சப்ரீஷ் நந்தா. அப்புறம் அஃப்கோர்ஸ் ஹீரோ அண்ட் எவ்ரிவன் ஹஸ் டன் அமேசிங் ஜாப். வில்லன், மியூசிக், ஆர்ட், எவ்ரிவன் ஹஸ் டன் வெரி வெல். அவங்க டிபார்ட்மெண்ட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பர் டீம் எஃபர்ட், அது நான் டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ணோம் ஒரு த்ரில்லர் படத்தில் இந்த மாதிரி. ஆமாம், அது நான் ஒரு த்ரில்லர் படம் நான் சொல்ல முடியாது, பட் ஐ வில் சே இட் இஸ். நீங்கள் போய் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சீரியஸாக சூப்பராக இருக்குது. நீங்கள் போய் நீங்கள் பார்த்து நீங்கள் ரியலி என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக பண்ணியிருக்கா. அதுதான், பிகாஸ் இட்ஸ் த்ரில்லர் மூவி. நான் ஒரு ஸ்பெசிஃபிக் மூமெண்ட் நான் சொல்ல ஐ கேனாட் டெல், பட் நீங்கள் யூல் கோ அண்ட் என்ஜாய். ஆமாம், நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லலாம் ஐ லவ் இட். ஸோ நீங்கள் போய் பார்த்து சார். ஆமாம், இதுவும் ஹீஸ் டேக்கன் டிஃப்ரெண்ட்லி. ஸோ நீங்கள் இட் இஸ் வெரி நைஸ். அது கன்ஃபார்ம். புரியல. ஆமாம், நீங்கள் நான் ஐ கேனாட் டெல். இது த்ரில்லர் படம், பட் நீங்கள் போய் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம்.